எவ்ரிவன், நம்மள நிறைய பேர் டாட் ஸ்டிச் பண்றோம். ஆனா அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க எண்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. வாங்க இந்த வீடியோல ஒரு டாட்டை எப்படி ப்ராப்பரா மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குர்த்தியோட பேக் பார்ட்ல எப்படி டாட் மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வேஸ்ட் லைனை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன் டூவா. ஸோ 8.5 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ டிவைட் பண்ணா 4.25 இருக்கும். ஸோ அதோட ஒரு ½ இன்ச் நான் மைனஸ் பண்றேன். ஸோ 3.75 இன்ச்சஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ சென்டர்லேருந்து 3.75 நான் சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டாட்டோட அலவன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நான் ஒரு ½ இன்ச் தான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் 1/4 இன்ச், லெஃப்ட் சைடில் 1/4 இன்ச். ஸோ மொத்தம் ½ இன்ச். இப்போ இந்த டாட்டோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கிறது தான் செஸ்ட் லைன். ஸோ இந்த செஸ்ட் லைன்ல இருந்து என்னோட ஷோல்டர் லைன்ல இருந்து செஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இல்லை 10 இன்ச்சஸ் போதும். இல்லாட்டி இந்த செஸ்ட் லைன்ல இருந்து ஒரு 2 இன்ச்சஸ் இறக்கி மார்க் பண்ணீங்கன்னா அதுதான் அவங்களோட பஸ் பாயிண்ட். ஸோ அங்கேருந்து சென்டர்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழே இருக்கிறதா சீட் லைன். சீட் லைன்ல இருந்து ஒரு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டோட சென்டர்ல இருந்து கீழே இருக்க லைன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சைட்ல எல்லாத்துலேயும் நீங்கள் லைன் போட்டு டாட்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து டாட்டோட லென்த் அண்ட் வித். இப்படி தான் மார்க் பண்ணும். இல்லை உங்களால் இவ்வளோலாம் கஷ்டமாக கண்டுபிடிக்க முடியலன்னா டாட்டோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு மொத்தமாகவே ஒரு டாட்டோட லென்த் 8 இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹைட்டு கொஞ்சம் கூட இருந்தாங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.